Hey, hello guys, this is Deva4win. Welcome back to my channel Shades of Creativity. Wishing a very happy Women's Day to all women in the world. உங்கள் எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பர்சனலாக என்னோட லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயம் என் குழந்தைக்கும் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நான் இதுதான் அடிக்கடி சொல்லுவேன். லவ் யுவர் செல்ஃப், பி யுவர் செல்ஃப், பி குட் டு அதர்ஸ், டோன்ட் ஹர்ட் எனி ஒன். இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு உயிரையும் நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி. உங்களால் எவ்வளோ அன்பாக மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அகெயின் ஒரு உள்ளன் தோரணம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தோரணத்துக்கு அந்த ஃப்ளார் இந்த லூம் வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 கலர் உள்ளன் எடுத்துக்கோங்க. இதுவுமே எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். யார்ன் நீடில், கொஞ்சமாக பீட்ஸ். ஸோ நான் 2 சைஸஸில் எடுத்திருக்கேன். சிசர், பாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபோக் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த லூமில் அவுட் சைடில் ஒரு லேயர், ஒரு சர்க்கிள் இருக்குது, உள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பெரிய ஃப்ளவர் பண்ணணும் அப்படின்னா அந்த அவுட் சைடில் இருக்கு இல்லையா, அதில் நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு லூமில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில், ஆப்போசிட்டுக்கு பக்கத்தில் சுற்றணும். அதுக்கு நேராக இருக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டுக்கு பக்கத்தில். ஸோ ஒவ்வொரு லூப்புக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்க்கு பக்கத்தில் இருக்க லூப்பில் நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதே போல் நம்ம இந்த அவுட் சைடு இருக்கு இல்லையா, அந்த லூப்பில் 5 டைம்ஸ் சுற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ணது ஒரு வாட்டி சுற்றிருக்கோம், அதே போல் 5 டைம்ஸ் சுற்றிக்கிட்டே வர போகிறோம். ஸோ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லூப்லேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க லூப். ஸோ 5 டைம்ஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 கலருமே இந்த ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுறதுனால இது 2த்தையும் வச்சு நாட் பண்ணிக்க போகிறேன். ஸோ செகண்ட் கலர் எடுத்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த பெரிய ஃப்ளவருக்கு நம்ம வெளியில் இருக்க லூப்பில் சுற்றணும் இல்லையா, இப்போ உள்ளே இருக்க லூப்புக்கு தான் சுற்ற போகிறோம் இந்த சின்ன ஃப்ளவருக்கு. ஸோ அதனால் அதே தான் சேம், இப்போ எப்படி சுற்றிட்டு வந்தோமோ அதே போல், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற லூப்பில் மட்டும் சுற்ற போகிறோம், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்க்கு பக்கத்தில். ஸோ பெரிய ஃப்ளவருக்கு வெளியில் இருக்க லூப்லையும், சின்ன ஃப்ளவருக்கு உள்ளே இருக்க லூப்லையும் நம்ம சுற்றிக்கிட்டே வரப்போகிறோம். இதுவுமே நான் 5 டைம்ஸ் சுற்ற போகிறேன். ஸோ ஒரு வாட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதே போல் 5 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கிட்டே வரலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம 5 டைம்ஸ் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த நூல் கொஞ்சம் நிறைய விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யார்ன் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த நூலை. பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்க அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னா நம்ம வெளியில் எடுக்கும் பொழுது அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம செக்யூர் பண்ணுறோம். ஸோ எல்லா கேப்லேயும், அந்த ஃப்ளவரோட எல்லா கேப்லேயும் இன்சர்ட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேப்பில் விட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த ஃப்ளார் அந்த லூம்லேருந்து வெளியே எடுக்கும் பொழுது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ ஒன்றுத்தில் கூட மிஸ் பண்ணாமல் லைனாக எல்லாத்துலேயும் நீங்கள் செக்யூர் பண்ணணும். இல்லைனா பண்ணாமல் வெளியில் எடுத்திங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும்.
ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒன்றுன்னா வெளியில் எப்படி எடுத்துடலாம். ஸோ வெளியில் இருக்கிறத முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் பேக் சைட்லேருந்து கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து லூம் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம இப்போ இது பேக் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, நாட் போட்டு அந்த த்ரெட் இருக்கும், அதையும் இப்போ நம்ம கட் பண்ணோம் பாருங்கள், அதையும் வந்து சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே போல் நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நான் ஆப்போசிட் கலர் ரெண்டுமே யூஸ் பண்ணி செஞ்சுக்க போகிறேன். இந்த மாதிரி 2 கலர்லேயும் நம்ம மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம். இதே போல் நிறைய செஞ்சுட்டு வாங்க. உங்களோட டோர் லென்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணதுக்கப்புறம் பாம் தான் செய்ய போகிறோம். பாம் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு நூல் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோக்கில் சென்டராக ஒரு கேப் இருக்கும், அதில் வந்து இந்த த்ரெட்டை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டு வந்து இப்படி சுற்றிகிட்டே வரப்போகிறோம். நான் 50 டைம்ஸ் சுற்றியிருக்கேன். ஸோ என்னோடய பாம்போட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் இருக்கும். டைம்ஸ் சுற்றினதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அப்படியே அந்த கேப் வழியாக கொண்டு போங்க. இப்போ பேக்கில் அப்படியே வச்சு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு டைட்டாக வெளியில் எடுத்துருங்க. அது வந்து வெளியில் இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் டைட் பண்ணலைன்னா அது வந்து பாம்பம் ஒழுங்காக வராது. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கலர்லேயும் நிறைய பாம் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ளவர்ஸும் பாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்றா வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் நாட் போட்டுட்டு பெரிய பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாம், அதுக்கடுத்து ஒரு 2 சின்ன பீட்ஸ். ஸோ அதே கலரில் இன்னொரு பாம், அகெயின் இன்னொரு 2 சின்ன பீட்ஸ் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளவர், அதில் வந்து இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ளவரோட சென்டர் கலர் எதுவோ அதே கலரில் தான் நான் பாம் எடுத்திருக்கேன். ஸோ அது மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். கலர் வந்து கான்ட்ராஸ்ட், அதாவது அடுத்தடுத்த கலர் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதே போல் எல்லாத்தையும் பண்ணிட்டு வரலாம். எல்லா ஃப்ளவர்ஸையும் பாம்போடு வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். பாம்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு த்ரெட்லேயும் நான் 10 கவுண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இது 3த்தையும் வச்சு ஒன்றா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஜட பின்னல் மாதிரி பின்னிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த த்ரெட்டோட லென்த் வந்து 1.5 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர் எடுத்து பின்னிட்டு வரும்பொழுது உங்களுக்கு டோருக்கு கரெக்டாக இருக்கும். பேஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஜட பின்னல் மாதிரி பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த 2 கார்னரையும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு சென்டர் பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சென்டராக வந்து நான் 3 பாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் அதில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் சென்டரில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் லைனாக அட்டாச் பண்ணிகிட்டே வரலாம்.
ஸோ இந்த மாதிரி வச்சு ஒவ்வொன்றா நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. இதே போல் ஒன்று ஒன்றா வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு கலர் பிங்க்கும் ஒன்று க்ரீனும் வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வரலாம். எல்லா ஃப்ளவர்ஸையும் இந்த பேஸில் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட தோரணம் ரெடி. டோரில் மாட்டிடலாமா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.